நம்பிக்கை என்பது வெறும் ஒரு வார்த்தை இல்லை. அது நம் வாழ்க்கையின் அடித்தளம். ஒரு கட்டடம் எப்படி வலுவான அடித்தளத்தின் மீது கட்டப்படுகிறதோ, அதேபோல் நம் முழு வாழ்க்கையும் நம்பிக்கையின் மீது கட்டப்பட வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்கிறேன், என்னை விசுவாசிப்பவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த வார்த்தைகளில் எவ்வளவு ஆழமான உண்மை இருக்கிறது தெரியுமா? இயேசு மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 முறை சொல்கிறார். இது அவர் சொல்லப்போகும் விஷயத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. அவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கவில்லை, அவர் ஒரு உண்மையை அறிவிக்கிறார். நம்பிக்கை வைக்கும் அந்த கணத்திலேயே நித்திய ஜீவன் நம்முடையதாகிவிடுகிறது. நித்திய ஜீவன் என்பது மரணத்திற்குப் பிறகு கிடைக்கும் ஒன்று மட்டும் இல்லை. அது இப்போதே, இந்த நொடியிலேயே நம்மில் தொடங்குகிறது. ஒரு விதை மண்ணில் விழுந்த கணத்திலேயே அதில் மரமாகும் சக்தி இருப்பது போல், நம்பிக்கை வைக்கும் அந்த கணத்திலேயே நித்திய ஜீவன் நம்மில் பிறக்கிறது. இது எப்படி சாத்தியம்? ஏனென்றால் நம்பிக்கை நம்மை கடவுளோடு இணைக்கிறது. அந்த இணைப்பு நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடுகிறது. நம் பார்வை மாறுகிறது, நம் முன்னுரிமைகள் மாறுகின்றன, நம் இலக்குகள் மாறுகின்றன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே ஏன் நாம் கவலைப்படுகிறோம்? ஏன் நம் மனம் அமைதியற்று இருக்கிறது? ஏன் நம் இரவுகள் தூக்கமின்றி கழிகின்றன? இதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. கவலை என்பது நம்பிக்கையின் எதிரி. அது நம் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குகிறது. நாம் கடவுளை நம்புகிறோம் என்று சொல்கிறோம், ஆனால் நாளைய நாளை பற்றி கவலைப்படுகிறோம். நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறோம். வேலை, பணம், உடல்நலம் என்று எல்லாவற்றையும் பற்றி கவலைப்படுகிறோம். நம் மனதில் என்னாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்வி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது இயல்பானதுதான். நாம் மனிதர்கள். நம்மிடம் உணர்வுகள் இருக்கின்றன. ஆனால் கவலை நம்மை எங்கே கொண்டு போகிறது? அது நம்மை கடவுளிடமிருந்து தூரப்படுத்துகிறது. நம் நம்பிக்கையை பலவீனப்படுத்துகிறது. நம் மனதில் சந்தேகத்தை விதைக்கிறது. கடவுள் உண்மையிலேயே என்னை கவனித்துக் கொள்ளுகிறாரா என்ற கேள்வியை எழுப்புகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், நாளைய நாளை பற்றி கவலைப்படாதீர்கள். இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை. இது ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை. கவலை நம் நம்பிக்கையின் குறைவை காட்டுகிறது. அது நம் கவனத்தை கடவுளிடமிருந்து நம் பிரச்சனைகளின் மீது திருப்புகிறது. ஆனால் இதை எப்படி சமாளிப்பது? இது ஒரு நடைமுறையான கேள்வி. முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் நம்மை நேசிக்கிறார். இது வெறும் கோட்பாடு இல்லை, இது ஒரு உண்மை. அவர் நம் தேவைகளை அறிவார், நம் பெயரையும் அறிவார், நம் கண்ணீரையும் எண்ணுகிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த உண்மையை நம் இதயத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும்.